வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சிங்களா. நான் உங்கள் ராஜலாரி ஜோனத்தை. நாம் இன்றைக்கி கேட்க போகிற கதை எழுத்தாளர் யூமா வாசுகி அவர்கள் தொகுத்து மொழிபெயர்த்த பாலம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து அமீர் அகமதின் கடைசி ஒட்டகம் அப்படிங்கிற கதையைத்தான் கேட்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அமீர் அகமது அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். அவர்கிட்ட நிறைய தங்கம் இருந்துச்சு. நிறைய ஆடு மாடு ஒட்டகங்கள் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. ஆனால் எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் அவன் ரொம்ப பரந்த மனசுடையவனாக இருந்தான். யார் எது கேட்டாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தான். தினமும் அவங்ககிட்ட சாப்பிட்றதுக்காகவும் குடிக்கிறதுக்காகவும் அவங்ககிட்ட நிறைய பேர் தேடி வர ஆரம்பித்தாங்க. தன்னிடம் இருந்த எல்லாத்தையுமே அவன் அள்ளி அள்ளி கொடுத்தான். அந்த கூடாரத்திற்கு வந்து கொண்டிருந்த மக்களை அவன் ரொம்ப நிறைஞ்ச மனசோட உபசரித்தான். கடைசியில் அவனோட செல்வமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போச்சு. அப்போ அவன்கிட்ட ஒரு தங்க காசு கூட இல்லை. ஆடு மாடு எல்லாம் தீர்ந்து போச்சு. கடைசியாக அவங்ககிட்ட மிச்சமாக இருந்தது ஒரே ஒரு பெண் ஒட்டகம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சுல்தானும் அவனோட மந்திரியும் அந்த பகுதிக்கு சுற்றுப்பயணம் வந்தாங்க. அவங்க தங்களை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிச்சைக்காரர் மாதிரி வேடம் போட்டிருந்தாங்க. மாலை நேரத்தில் 2 பேரும் அமீர் அகமதோட கூடாரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அமீர் அகமது அவங்கள ரொம்ப பாசத்தோடு வரவேற்கிறாரு. ஒரு பெரிய விரிப்பு கம்பளத்தை விரிக்கிறாரு. சுல்தானையும் மந்திரியையும் அதில் அமர வச்சார். அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போதே முகத்தை திருப்பி வாயில் பக்கத்தில் திரைக்கு பின்னாடி இருந்த தன்னோட மனைவி கிட்ட சைகை காட்டினார். தன்னோட விருந்தினர்களுக்கு 2 அப்பம் சுட்டுட்டு வர்ற மாதிரி அந்த பெண்ணுக்கிட்ட அமைதியாக சொன்னார். ஆனால் அந்த பெண்ணு ரொம்ப சத்தமாக மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு இந்த கூடாரத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அமீர் அமைதியாக, அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் ஏதாச்சும் கொஞ்சம் கடனாக கொஞ்சம் தானியமாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அமீரோட மனைவி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குறாங்க. அந்த பெண் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நானும் ரொம்ப ஏழை தான், என்கிட்ட கொடுக்குறதுக்கும் ஒன்றுமே இல்லை. தான் பெருந்தன்மையை காட்டிக்கிறணும் ஆசைப்படுற மனுஷங்க யாரோ அவங்க தான் வீட்டில் இருக்க பெண் ஒட்டகத்தை அறுத்து விருந்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு சத்தமாக சொல்கிறான். அந்த பெண்ணு சொன்னதை அமீரோட மனைவி அவர்கிட்ட சொல்கிறாங்க. மனைவி சொன்னதை கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அமீர் அகமது எந்திரிச்சு தன்னோட வாளை உருவி அந்த ஒட்டகத்தை சாகடிக்கிறான். சாகடிச்சிட்டு அதோட தோலை உரித்து மாமிசத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சமையல் பாத்திரத்தில் போட்டு சமைக்கிறாங்க. இதை பார்த்த சுல்தானும் அவருடைய மந்திரியும், ஓ சேக், நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்க, இதுக்கு இப்படி செய்கிறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப இந்த கூடாரத்தை செமந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒட்டகம் வேணும் இல்லையா அப்படின்னு சத்தமாக சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த ஒட்டகம் என்னோட விருந்தினர்கள் சாப்பிட்றதுக்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. இதுக்கு பதிலாக அல்லாஹ் எனக்கு வேறு ஏதாவது தருவார் அப்படின்னு சொல்லி அமைதியாக சொல்கிறாங்க. அமீர், அந்த சுல்தான், மந்திரி எல்லாரும் ஒன்றா அமர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த சுல்தான் சொல்கிறாரு, வெள்ளிக்கிழமை நீங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியாசலுக்கு வாங்க, உங்கள் பெண் ஒட்டகத்திற்கு என்ன விலையோ அதை உங்களுக்கு சுல்தான் தருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. மதிய நேர தொழுகைக்காக அமீர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியாசலுக்கு போகிறாங்க. அங்கே எங்கே சுல்தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருகிட்டையாக கேட்குறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, அதோ அங்கே பாருங்கள், கைகளை தூக்கி மண்டிட்டு ஒருத்தர் அல்லாட்ட வேண்டிகிட்டு இருக்கார்ல, அவர் தான் நம்ம நாட்டுடைய சுல்தான் அப்படின்னு சொல்கிறார். அமீர் அங்கேருந்து பார்க்குறாரு. இல்லை இல்லை, இவர் என்னத்தை வேண்ட போகிறாரு, எனக்கு பெண் ஒட்டகம் தரணும்னு சொல்லி தான் அல்லாஹ்கிட்ட வேண்டுவார், அதை நானே கடவுள்கிட்ட கேட்பேனே அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியாசலை விட்டு வெளியே போயிடுறாங்க. அவரோட மேல் அங்கியை தரையில் விரிச்சிட்டு அதில் மண்டிட்டு அமர்ந்துடுறாங்க. அமர்ந்த உடனே 2 கைகளையும் மேலே உயர்த்தி, ஓ கடவுளே, சுல்தான் எதை கேட்டு உங்ககிட்ட பிரார்த்தனை செய்கிறாரோ அதைத்தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். அவ்வளோதான், பிரார்த்தனை முடிஞ்சிருச்சு. அமீர் அகமது எந்திரிச்சு நின்று அந்த ஊன்றுகோல் மேலே சாஞ்சு நிற்கிறார். அப்போ தான் பார்க்குறாரு, அந்த ஊன்றுகோல் நேராக பூமிக்குள்ளே அமிழ்ந்து போயிட்டே இருக்குது. ஊன்றுகோல் மண்ணை கிளறி பார்க்குறப்ப தான் தெரியுது அங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது. அதில் படிக்கட்டி கீழே அப்படியே மெதுவாக இறங்கி போகுது. படிக்கட்டு அவனை ஒரு அறை இருந்துச்சாங்க, அந்த அறைக்குள்ளே அவரை கூப்பிட்டு போகுது.
அறைக்குள்ளே போய் பார்த்தா அங்கே 7 மண்குடங்கள் இருக்குது. அந்த 7 மண்குடங்கள் நிறைய தங்க நாணயங்களாக இருக்குது. உடனே அமீர் என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னோட ஆட்டுத்தோளால் அந்த கூடாரத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல புதையல் இருந்துச்சுல அந்த இடத்துக்கு மேலே அமைச்சிட்டான். இப்போ அமீர் அகமது தன்னிடம் இருந்த பணத்தை வச்சு நிறையா மிருகங்களை வாங்குகிறான். ஒட்டகங்கள், ஆடு, மாடு, குதிரை இந்த மாதிரி நிறையா வாங்குகிறான். முன்னாடி இருந்ததை விட இப்போ அவன்கிட்ட நிறையா செல்வம் வந்துருச்சு. மென்மையான மெத்தைகள் இருக்குது, அழகான அலங்கார பொருள்கள்லாம் இருக்குது, அருமையான கம்பளங்கள்லாம் வாங்கி வைக்கிறான். அவனுடைய கால்நடைகள் எங்கே பார்த்தாலும் மேய்ஞ்சி திரிஞ்சு சுற்றிட்டுருக்கு. அந்த கால்நடைகள் நிற்கிற இடத்துல சூரிய வெளிச்சம் கூட கீழே விழாது, அவ்வளோ நெருக்கமாக நிறைய கால்நடைகள் இருந்தன. அப்போ தான் சுல்தான் யோசிக்கிறாரு, என்ன அது, தன்னுடைய ஒரே ஒட்டகத்தை அறுத்து நமக்கு விருந்து வச்ச அந்த அமீர் இன்னும் நம்மளை தேடி வரலையே அப்படின்னு மந்திரிகிட்ட கேட்குறாரு. திருப்பி அவங்க 2 பேரும் முதல்ல இருந்த அதே இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய இடத்துல நிறைய கால்நடைகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இவ்வளோ நிறைய கால்நடைகளா, இதோட உரிமையாளர் யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க அமீர் அகமது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஒட்டகங்களா, இதுக்கு உரிமையாளர் யார் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் அமீர் அகமது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சுல்தானுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. முன்னாடி நம்ம வர்றப்ப அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லையே, இப்போ எப்படி இவங்கிட்ட இவ்வளோ வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு ஆச்சரியத்தோடு அவங்ககிட்டே கேட்குறாங்க. கேட்ட உடனே அவன் மெல்ல தன்னோட கதைகளெல்லாம் சொல்கிறான். ஆமாம், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்தேன், ஆனால் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே மந்திரி சுல்தான்கிட்ட மெதுவாக சொல்கிறாரு, இவ்வளோ பணம் இருக்கக்கூடிய மனிதனை சும்மா விடக்கூடாது. இவ்வளோ பணம் உங்ககிட்ட கூட கிடையாது. நாளைக்கு நம்ம குதிரைப்படை வீரர்களுக்கே பணம் கொடுத்து நமக்கு எதிராகவே போர் செய்யக்கூட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சுல்தான் என்ன சொல்கிறாரு, முன்னாடி பிச்சைக்காரர் மாதிரி நம்ம வந்தோம், ஆனால் தங்கிட்ட இருந்த ஒரே ஒட்டகத்தை வெட்டி நமக்கு உணவு சமைச்சு பரிமாறினான். அவனை போய் நம்ம எப்படி கொல்றது, இதுதான் அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த மந்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் செய்ய வேணாம், நம்ம தந்திரத்தாலேயே அவனை கொண்டுருவோம், ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்ககிட்ட சும்மா சொல்லுங்கள், நேற்று ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல லொல்லுன்னு சத்தம் கேட்டுச்சு, அந்த கனவோட பொருள் என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க. அவன் என்ன சொல்லுவான், ஒரு நாய் தான் இந்த மாதிரி லொல்லுன்னு கத்தும் அப்படின்னு சொல்லுவான். உடனே நீங்கள் என்னைய நாயின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அவனை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் அமீர் அகமதை தன்னுடைய அரண்மனைக்கு வர சொல்கிறாங்க. சுல்தானும் அவனும் உட்காந்து தேநீர் பருகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுல்தான் சொல்கிறாரு, அமீர், நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு கண்டதுக்கு தூக்கமே போயிடுச்சு. அப்படியா, என்ன கனவு? அதில் லொல் 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 அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு, அது என்ன கனவுனே புரியலை அப்படின்னு சொல்கிறோம். உடனே நம்ம அமீர் சொல்கிறாரு, ஆஹா, மதிப்புக்குரிய சுல்தான் அவர்களே, உங்களுடைய முதல் லொல் அப்படின்றதுல அந்த ஈல் இருக்குது பார்த்தீங்களா, அது பள்ளிவாசலை குறிக்குது. அது கடவுள் மீது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையையும் பக்தியையும் சொல்லுது. அந்த 2வது லொல்லில் இருக்கக்கூடிய இல் மக்களை குறிக்குது. நீங்கள் தூங்கும்போது கூட நம்ம நாட்டுடைய மக்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுது. 3வது இருக்கக்கூடிய லொல் அப்படின்றல இல் பள்ளத்தை குறிக்குது. அதாவது ஆறு பள்ளத்தை நோக்கி பாஞ்சு போகிற மாதிரி நீங்கள் இல்லாதவருக்கு ஓடி போய் உதவி செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அமீர் சொன்னான். அமீர் சொன்ன விளக்கத்தை கேட்ட உடனே சுல்தானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அதுக்கப்புறம் மந்திரியை வேலையை விட்டு விலக்கிட்டு அமீரை தன்னுடைய ஆலோசகராக நியமிச்சிட்டாங்க. என்ன பட்டாம்பூச்சிங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.